டே 38 ஆஃப் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் டு லூஸ் 10 kgs in 60 days. இதுக்கு நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஈட்டிங் வந்து மார்னிங் 10:30 டு ஆஃப்டர்நூன் 2:30. இன்றைக்கி காலையில் பொடலங்காய் பருப்பு கடையல், 2 மில்லட் பயிர் தோசை அண்ட் ஒரு கேரட் கட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் கேட்குற கொஷின் ஆஃப்டர்நூன் 2:30க்கு மேலே உங்களுக்கு பசிக்காதான்ட்டு. லிட்ரலாக ஃபஸ்ட் 2 வீக்ஸ் எனக்கு பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. டெய்லி மார்னிங் 4 o'clock எனக்கு முழிப்பு வரும். பசினால் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். அண்ட் வந்து வாக்கிங் போவேன் இல்லையா 10K ஸ்டெப்ஸ். டெரஸில் டெய்லி அழுதுகிட்டே தான் நான் வந்து நடப்பேன். பயங்கரமான மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். யாரை பார்த்தாலும் கோவமாக வரும். எல்லாருமே இவ்வளோ சாப்பிட்றாங்க, இவங்களுக்கெல்லாம் வெயிட்டே போடாதா, நமக்கு மட்டும் ஏன் வெயிட் லாஸ் இவ்வளோ ஸ்லோவாக நடக்குதுங்கிற பயங்கரமான கோவம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 3rd வீக் நான் வந்து என் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் என்னால் ரிசல்ட் பார்க்க முடியும். எனக்காக நான் மட்டும்தான் பண்ண முடியுங்கிறத தாட்டை நான் வந்து என் மைண்டில் ஏற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போதுலேருந்து கேம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லோவாக எனக்கு வந்து நிறைய ஃபைபர் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து பசிங்கிறதே அவ்வளோவா தெரியல. இப்போல்லாம் ஆஃப்டர்நூன் 2:30க்கு மேலே மீல் இருக்கா, சாப்பிடுவீங்களாங்கிற மைண்ட் தாட் அளவுக்கு நான் வந்து இப்போ வந்துட்டேன். ஸோ பி பேஷண்ட். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல், தேங்காய் சாதம் அண்ட் ஒரு கிளாஸ் சாத்துக்குடி ஜூஸ் தான் குடித்தேன். அண்ட் இன்றைக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து 10K ஸ்டெப்ஸ்.